Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே ஸ்பைசியான ஜூசியான chicken recipe தாங்க நாம பார்க்க போறோம். இது ரொம்ப ஜூசியா இருக்கனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல நான் டீடைலா சொல்லிருக்கேன். சோ என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சிக்கன் ரெசிபிக்கு சிக்கனை லெக்கை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். ஸோ எல்லா பக்கமே நல்லபடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். மைதா மாவு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பரிக்கா பவுடர் ஒரு டீஸ்பூன், உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வெந்து வரணும். இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு பொடி பொடியாக நறுக்கின பூண்டு 6 to 7 பல்லு எடுத்துருக்கேன். அதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. பாதி ஆனியனை எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கிங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோயாக்கா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்பைசியான ஜூஸியான சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண சிக்கனை இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது மேலே வெள்ளை எள்ளை தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்பைசியான ஜூஸி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக யம்மியாக இருக்குது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.